ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. இந்த ரெண்டு சம்பவங்கள் மட்டுமல்ல, 2021 இருந்து 2025 வரைக்கும் 15 சம்பவங்கள் நடந்திருக்கு. இவங்க இன்னொரு சில இடங்கள்ல நாங்க போய் பண்ணணும்னு சொல்றாங்க பல சமயங்கள்ல. சில சிமிலாரிட்டி. தோட்ட வீடு, ரெண்டாவது தோட்ட வீட்டுல சிசிடிவி கிடையாது, நாய் கிடையாது, கிரில் கேட் கிடையாது, மின்வேலி கிடையாது. ரெண்டு வீடுகளும் ஒரு மெயினான கால்வாய், பாசன கால்வாய், அதை ஒட்டி இருக்கு. சம்பவம் நடந்து சுமார் 12 மணி சுமாருக்கு அந்த இறந்து போன அம்மா வெளியில் வராங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்போ வெளியில் வராங்க. இவங்க ஒளிஞ்சுக்க பார்க்கும்போது குரல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவை அடித்து மர்டர் பண்ணுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருக்கிற ஒரு வெளியில் எந்திரிச்சு என்னென்னு எந்திரிக்கும் பொழுது அவரையும் போய் அடிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் போய் தேடி பார்க்கல இந்த பைக் நிற்கிது. அந்த பைக்கை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு செல்ஃபோன் இருக்குது, டேங்க் கவரில் கை உரைகள் இருக்கு. இந்த ஆட்சியப்பன் இவர் வந்து இந்த மாதிரி தோப்புகளில் போய் தேங்காய் கட் பண்ணி இறக்குவாங்கல்ல, அந்த வேலையும் அதை உரிச்சு கொடுக்குற வேலையும் கூலி வேலை செய்யறது வேலையும் செய்யறான். இந்த விஷயங்களையும் நோட் பண்ணலாம். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி யாரோ வந்து கதவு தட்டினாங்கன்னு சொன்னாங்களாம்மா. தம்பி வீட்டில் வந்து நீ ஜாக்கிரதையா இரு, யாரோ வந்து கதவு தட்டுச்சு, நாங்கள் நீக்கல அப்படின்னாங்களா. ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களா. இவங்க தேர்ந்தெடுக்கிற நாள் எப்படின்னா அமாவாசை ஒட்டி இருக்கக்கூடிய இருட்டான நாட்கள். இவங்க வந்து வரக்கூடிய ரூட்டை எப்படி இவங்க செலக்ட் பண்றாங்கன்னா, மரக்கட்டைகளை அதில் போட்டுட்டு உள்ளாடைகளையும் கழட்டி அதில் போட்டுட்டு குளிச்சுட்டு திருப்பி அப்படியே நடந்து போய் பெரிய அளவில் ஒரு படிப்பறிவு இருக்கிற மாதிரி தெரியல, கூலி தொழில் தான் பண்ணுறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி ஏமாத்துற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு எப்படி சார் அவங்க 2015 9 மாதம் உள்ள இருந்தாங்கல்ல, காவல்துறைகிட்ட இருந்து அதாவது கைது செய்யறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக காவல்துறையை தாக்குவான். ஒரு ஆடு திருடுற பசங்க கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கொண்டாங்க தெரியுமா. ஆனா ரவுடி வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஏன்னா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம என்கவுண்டர் பண்ண. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பல்லடம், அப்புறம் சிவகிரி இது போன்ற இடங்களில் வயதான முதிய தம்பதிகளை குறி வச்சு கொள்ளை நடக்கிறதும் கொலை நடக்கிறதும் அதிகரிச்சிருக்கு. இது தொடர்பாக பயங்கரமான பல விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்குது. இதில் அந்த குற்றவாளிகளை இன்றைக்கி போலீஸார் பிடிச்சிருக்காங்க. அது தொடர்பாக பல செய்திகள் வெளிவருது. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் நேபாளி கும்பல்கள்லாம் உள்ளே இறங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்குது. இது தொடர்பாக பேசுகிறதுக்காக முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராஜாராம் அவர்களை சந்திக்கலாம். சார் வணக்கம் சார். சிவகிரி பல்லடம் சம்பவத்தில் சார், பல்லடத்தில் நவம்பர் மாதம் நடந்துச்சு, இது இப்போ May 1 நடந்திருக்கு. இந்த கேப்பில் போலீஸால் கண்டுபிடிக்க முடியலையா? இந்த குற்றவாளிகள் தடயம் இல்லாமல் பண்ணது முதல்ல எப்படி சார் இந்த விஷயம்? அதாவது அந்த மேற்கு மாவட்டங்கள், இந்த கொங்கு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள், அதாவது தோட்ட வீடு, பண்ணை வீடு, இங்கே வந்து தனியாக வீடு கட்டி தங்கி இருக்கக்கூடிய முதியவர்கள், இவங்களை ஏம் பண்ணி அவங்கள கொலை பண்ணிவிட்டு அங்கே இருக்க நகை, அவங்க அணிஞ்சிருக்க நகைகளையும் அங்கே இருக்க பணத்தையும் கொள்ளையடிச்சு போகிறது. அவங்களோட நோக்கம் வந்து கொள்ளை, அதுக்காக கொலை. இதுக்கு பேர் ஆதாய கொலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இருந்து திட்டமிட்டு அவங்களை கொலை பண்ணால் அது கொலை. ஆனால் அதுக்கும் மேலே இது ஆதாயம் கருதி நடக்கக்கூடிய கொலை. இந்த ஆதாயம் கருதி என்னது? பணமாக இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். ஆதாயத்துக்காக நடத்தப்பட்ட கொலைகள். இந்த கொலைகள்ங்கிறது இப்போ நீங்கள் 2 சம்பவங்கள் சொன்னீங்க. இந்த 2 சம்பவங்கள் மட்டுமல்ல, 2021 இருந்து 2025 வரைக்கும் 15 சம்பவங்கள் நடந்திருக்கு. 2021 இருந்து 2024 10வது மாதம் அக்டோபர் மாதம் வரைக்கும் இதே மாதிரி முதியவர்களை கொலை பண்ணிட்டு, பண்ணை தோட்டத்தில் தனியாக தங்கியிருக்க முதியவர்களை கொலை பண்ணிட்டு நகைகளை திருடிட்டு போகக்கூடிய வழக்குகள் 13 வழக்குகள். அந்த வழக்குகள் வந்து அன்சால்வ்டு, கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. ஐஜி திருமதி பவானீஸ்வரி அவங்க மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. கோபாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு டைரக்டர் டிஎஸ்பி, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், இன்னும் அங்கே தான் இருக்கார். அவர் தலைமையில் அந்த ஒரு டீம் போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப தோண்டி துருவி விசாரித்து 13 வழக்குகளில் சம்மந்தப்பட்ட 12 அக்யூஸ்டை கைது பண்ணாங்க. அவங்ககிட்ட 39 சவரன் நகையை சீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே 3 பேர் பல்லடத்தில், அப்பா, அம்மா, மகன். அப்பா அம்மா தான் அங்கே இருக்காங்க. மகன் வந்து கோவையில் இருக்கார். அவர் வந்து அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அன்னைக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. அங்கே
அடுத்த நாள் அவங்க ஊரில் பக்கத்தில் இருக்க அவங்க ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு, இங்கே தங்கியிருக்காரு. இவங்க 3 பேரும் தங்கியிருக்கப்போ நைட்டில் 3 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த அம்மா அணிஞ்சிருந்த 5.5 சவரன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வழக்கில் வந்து காவல்துறை எவ்வளவோ தேடுறாங்க, எத்தனை 12 தனிப்படைகள் அமைச்சு தேடுறாங்க, ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றிடுறாங்க. இப்போ சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த இதில் வந்து அதை மாதிரியே ஒரு சம்பவம் திருப்பி வந்து 28/4/25 அன்னைக்கு நடக்குது. இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரியில் மேக்கரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இங்கேயும் 2 பேர், பாக்கியம் ராமசாமி, முதிய தம்பதிகள், இவங்க கொலை செய்யப்பட்டு இவங்களும் தனியாக இருக்காங்க. அதே மாதிரி சேம் டைப். அதில் வந்து 11 சவரன் கிட்டத்தட்ட நான் அந்த அம்மா போட்டிருந்த வளையல், செயின் எல்லாத்தையும் திருடி போயிருக்காங்க. இந்த 2மே கொடூர கொலைகள், 2மே பண்ணை வீட்டில் நடந்த கொலைகள், 2மே தனிமையில் இருக்கக்கூடிய முதியோர்களை கொலை பண்ணது வழக்கு. நகைகளை திருடி இருக்காங்க. இந்த வழக்குகளில் சில சிமிலாரிட்டி இருக்குது. என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு தோட்ட வீடு, 2வது தோட்ட வீட்டில் சிசிடிவி கிடையாது, நாய் கிடையாது, கிரில் கேட் கிடையாது, மின்வேலி கிடையாது. 2 வீடுகளும் ஒரு மெயினான கால்வாய், பாசன கால்வாய், அதை ஒட்டி இருக்கு. இது கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க, தலையில் தான் அடிபட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குகளில் காவல்துறை இப்போ இருக்கிற ஐஜி திரு செந்தில்குமார் தலைமையிலான டீம் வந்து இவங்களும் ஏகப்பட்ட தனிப்படைகளை போட்டு தேடுறாங்க. இப்படி தேடையில் பக்கத்தில் அரச்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கேமராக்கள் அதை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க. 5 கிலோமீட்டர் ரேடியஸில் உள்ள எல்லா கேமராக்களையும் செக் பண்ணுறாங்க. இந்த அரச்சலூரில் உள்ள ஒரு கேமராவில் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 28ஆம் தேதி நைட்டு ஒரு பைக்கில், பிளாட்டினா பைக்கு, அந்த பைக்கில் 3 பேர் போகிறாங்க, அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அதிகாலையில் அதே பைக்கில் 3 பேர் உள்ளே வராங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கிது. அதை வச்சு பார்க்குறாங்க. அந்த வண்டியோட நம்பர் பார்க்க முடியும்னா பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் யாரெல்லாம் அந்த மாதிரி பைக் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பைக்கு முதல்ல யாருன்னு சொல்லிட்டு கேட்காம இவங்களே தேடுறாங்க. இந்த பைக் எங்கே இருக்குது, எந்த வீட்டில், சின்ன ஊர் தானே, தேடுறாங்க, கிடைக்கல. அப்போ வந்து பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் போய் தேடி பார்க்கல இந்த பைக் நிற்கிது. அந்த சிசிடிவியில் உள்ள பைக் இருக்குது. அப்போ அதில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வச்சு அந்த பைக்கை வந்து செர்ச் பண்ணி பார்க்குறாங்க. செர்ச் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு செல்ஃபோன் இருக்குது, டேங்க் கவரில், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதில் கை உரைகள் இருக்குது. அப்போ காவல்துறை வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி, இந்த வண்டியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்து எடுத்தாச்சுன்னா அந்த ஊரை சேர்ந்த ஆச்சியப்பன் ஒரு. அந்த ஆச்சியப்பன் யார் அப்படின்னா, அவர் வந்து தென்னை மரத்தில் தேங்காய் இறக்கி அதை உரித்து, மட்டையை உரித்து கொடுப்பாங்க இல்லையா, தேங்காயை உரித்து, அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி. அப்புறம் அவரோட நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ 2 பேர், ரமேஷ்னு ஒருத்தர், மாதேஷ்னு ஒருத்தர், இந்த 3 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி இது சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ஒத்துக்கலை. அப்புறம் காவல்துறை அவங்க முறைப்படி விசாரிக்கிறாங்க. முறைப்படி விசாரிக்கையில் எப்படி இந்த க்ளவுஸ் வந்தது, க்ளவுஸுக்கு என்ன வேலை, வண்டி ஏன் காட்டுக்குள்ளே நின்றுது, இத்தனாம் தேதி வண்டி ஏன் வெளியே போச்சு, எங்கே போனீங்க, எப்போ திருப்பி வந்தீங்க, எதுக்கு போனீங்க, அப்படிங்கிற கேள்விகள்லாம் போட்டு கேட்குற ஆரம்பித்ததுக்கப்புறம் மெதுவாக விஷயங்கள் வெளியே வருது. வந்ததுக்கப்புறம் அந்த விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஆச்சியப்பன் இவர் வந்து இந்த மாதிரி தோப்புகளில் போய் தேங்காய், அதாவது மேலேருந்து கீழே கட் பண்ணி இறக்குவாங்கள்ல, அந்த வேலையும் அதை உரித்து கொடுக்குற வேலையும் கூலி வேலை செய்கிறது. அப்போது அங்கே தோட்ட வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கு ஓனர். அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க வேலை, அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய தோட்டம் அப்படின்னா நிறைய மரங்கள்லேருந்து தேங்காய்கள் இறக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் 2 நாள் வேலை கூட இருக்கும். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, இங்கே என்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நோட்டமிடுறான். வேலையும் செய்கிறான், இந்த விஷயங்களையும் நோட்டமிடுறான். நோட்டமிட்டு இவன் கூட ரமேஷ்னு இவனோட கூட்டாளி இருக்கான்ல, இவனுக்கு வயசு வந்து 52, 48 இவனுக்கு. இவனோட கூட்டாளி அவனுக்கு வந்து ரமேஷுக்கு வந்து 54 வயசு. அவன்கிட்ட சொல்கிறான். அவன் ஒரு 10 நாளாக அந்த வீட்டை நோட்டமிடுறான். இந்த பக்கம் வரான், போகிறான், சுற்றி வரான், அது பண்ணுறான். சம்பவம் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து பக்கத்தில் கரும்பு தோட்டத்துலேருந்து வாட்ச் பண்ணுறான், யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தேர்ந்தெடுக்கிற நாள் எப்படின்னா, அமாவாசையை ஒட்டி இருக்கக்கூடிய இருட்டான நாட்கள். அந்த இருட்டான நாட்களில் இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க 3 பேரும்
அந்த ஊருக்கு எந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி 3 பேரும் போய் பைக்கை விட்டுறாங்க. இவங்களோட மேலாடைகள் எல்லாத்தையும் கழட்டி அங்கே வச்சிடுறாங்க பைக்கில். இவங்க செருப்பு கூட கழட்டி அங்கே விட்டுறாங்க. இவங்க செல்ஃபோனையும் அங்கேயே வச்சிடுறாங்க. கையில் க்ளவுஸை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளாடைகளை அணிஞ்சிக்கிட்டு நடந்தே வராங்க. இவங்க வந்து அந்த வரக்கூடிய ரூட்டை எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா, சிசிடிவி கேமராக்கள், வேறு சிசிடிவி கேமராக்கள் கவரேஜில் இல்லாத ஏரியாவாக பார்த்து அது வழியாக வராங்க. இன்னொன்று வந்து இந்த காவாயில் இறங்கி நடந்து வராங்க. நள்ளிரவில் இருட்டு நேரத்தில் வந்தால் யாரும் பார்க்க போகிறதில்ல, தெரியாது. காவாயிலேயே நடந்து வந்து கரெக்டாக காவா கரையில் தான் தோட்டம் இருக்குது. இந்த 2 கேஸுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படியே நேராக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு கதவை தட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒலி எழுப்புறாங்க. அப்போ அவங்க சந்தேகப்பட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அவங்களே இவங்க தாக்குறாங்க. இவங்க தாக்குறதுக்கு ஆயுதங்கள் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அங்கே வந்து தோட்டத்தில் நிச்சயமாக மண்வெட்டி இருக்கும். அந்த மண்வெட்டி எந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறாங்க. மண்வெட்டியில் கைப்பிடி, மரக்கைப்பிடி இருக்கும் ஊரில். ஆமாம், அந்த மெட்டல் போர்ஷன் இருக்குது, அதுலேருந்து அதை தட்டி காட்டிடலாம். அதை கழட்டி எடுத்துக்கிட்டு அந்த மரக்கைப்பிடி அதை வச்சு தான் அடிக்கிறாங்க. தலையில் அடித்து சாகடிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே போய் அந்த அம்மாவையும் சாகடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தரை வெளியே வரவழைச்சு, ஏன்னா கதை அடைச்சிருக்க கதை உடைச்சாங்கன்னா அவங்க சத்தம் போடலாம், மற்றவங்களுக்கு சத்தம் கேட்கலாம். அதுக்காக வந்து ஏதோ ஒரு ஒலியை ஏற்படுத்தி அவங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தாலும் அடிச்சிடுறாங்க. அடித்து அவங்களை காலி பண்ண உடனே வீடு ஓப்பனாக இருக்குது. உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து உள்ளே இருக்கவங்களையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்க திருப்பி அதே வழியாக நடந்து வராங்க. நடந்து வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கையில் இந்த வச்சுருக்காங்களே கட்டை, அதில் ரத்தக்கரை இருக்கும். இவங்க போட்டிருக்க பனியன், ஜட்டி, இந்த மாதிரி உள்ளாடைகளில் வந்து ரத்தக்கரை இருக்கும். நகையை நகையை கையில் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஆப்ரேட் பண்ணையில் கையை படாமல் இருக்கிறதுக்காக க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. திருப்பி அதே பாசன காலுவை வழியாக வந்து இந்த மரக்கட்டைகளை அதில் போட்டுட்டு உள்ளாடைகளையும் கழட்டி அதில் போட்டுட்டு குளிச்சுட்டு திருப்பி அப்படியே நடந்து போய் இவங்க வண்டி 2 வீலர் இருக்கிற இடத்துல போய் இவங்க உடையை அணிஞ்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த திருடப்பட்ட நகைகளை ஞானசேகர்னு ஒருத்தர், அவர் நகை பற்றா வச்சுருக்கார், அவர்கிட்ட கொடுத்து உருக்கி வித்துறது. இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இந்த விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவர் ஞானசேகரனை கூப்பிட்டு வந்து அவரும் ஒத்துக்கிட்டார். இன்காட்டாக உருக்கப்பட்ட நகையை அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கட்டையை 2 தண்ணியில் விட்டாங்க இல்லையா, இதுக்காக அந்த காவாயில் தண்ணியை நிறுத்திட்டாங்க. ஒரு நாள் நிறுத்தி ஃபுல்லாக அந்த காவாயோட லென்த்து கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது, ஃபுல்லாக தேடி பிடிச்சி அந்த கட்டைகளையும் எடுத்திருக்காங்க. இப்போ காவல்துறை வந்து விசாரணையில் அந்த வழக்கு அந்த வழக்குலையும் இவங்க தான் சம்மந்தப்பட்டது இங்கே ஒப்புதலும் கொடுக்குறாங்க. அதில் அந்த ஆனந்த்னு ஒருத்தரும் கூட இருந்ததாக சொல்கிறார். அந்த வழக்கு வந்து சிபிசிஐடி கையில் இருக்குது. ஆனால் அந்த கேஸில் இவங்க வந்து அரெஸ்ட் காட்ட முடியாது, இவங்க ரெக்கவரி பண்ண முடியாது. அதனால் அந்த கன்ஃபெஷனில் இதை கொண்டு வந்து இந்த கேஸில் இவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை விசாரிக்கிறப்போ 2015 இந்த 3 பேரும் திருட்டு வழக்குகள் 5 திருட்டு வழக்குகளில் காங்கேயத்தில் சம்மந்தப்பட்டு கைதாகி ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஜெயிலில் இருந்து 9 மாதம் உள்ளே இருந்திருக்காங்க. 9 மாதம் உள்ளே இருந்து கேஸை நடத்தி விடுதலையாகி வெளியே வந்திருக்காங்க. போனது கொலை குற்றம் கிடையாது, அது கொலை திருட்டு வழக்கில் போயிருக்காங்க. அப்போது வெளியே வந்தவங்களை அந்த கேஸ் நடத்துகிறப்போவே அந்த கேஸை நல்ல ஸ்ட்ராங்காக விட்னஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி அந்த சாட்சியங்களை சரியான முறையில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க வெளியே வந்திருக்க முடியாது. இதில் சார் அவங்க ஏன் கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க? போய் ஒருத்தவங்களை வயசானவங்களை அடுத்த ராத்திரியில் மிரட்டினாலே எடுத்து கொடுத்துருவாங்களே, கொலை ஏன் அந்த கடத்துக்கு போகணுங்கிற மனநிலை? இப்போ அவங்க பார்த்துருவாங்கல்ல, அவங்க ஆளை பார்த்து அடையாளம் பண்ணி நாளைக்கு சொல்லுவாங்கல்ல, நாள் கழிச்சு சொல்லுவாங்கல்ல, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போகையில் சொல்லுவாங்கல்ல, அடையாளம் சொல்லுவாங்கல்ல. கிராமப்புறம் தானே, உங்களுக்கு வந்து இது மாதிரி நகர்ப்புறங்களில் சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் ஆட்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். கிராமத்தில் எனக்கு ஆமாம், கிராமத்தில் வந்து அரசியல் ஒரு சின்ன கிராமம் தான். அப்போ இன்னாரோட பையன், இன்னாரோட சொந்தக்காரன், இந்த வேலை செய்கிற பையன், இல்லை ஏற்கனவே இங்கே வந்து தேங்காய் பறித்த பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல அவங்க. அதுக்காக வந்து இவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட எய்ம் முதியோர்கள் அவங்க நிச்சயமாக திருப்பி தாக்க மாட்டாங்க. 2வது தாக்கவும் முடியாது, தனிமையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு யாரும் உதவி கிடையாது. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. இல்லை இவங்க பெரிய அளவில் ஒரு படிப்பறிவு இருக்கிற மாதிரி தெரியல, கூலி தொழில் தான் பண்ணுறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி ஏமாத்துற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு எப்படி சார் அவங்க? ஜெயிலுக்கு போனாங்கல்ல 2015 9 மாதம் உள்ளே இருந்தாங்கல்ல, அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கேஸை நடத்தினாங்கல்ல, அந்த கேஸை நடத்தி ஜெயிக்கையில் அவங்களுக்கு எத்தனை பேர் உதவி பண்ணியிருப்பாங்க.
அவங்களாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சொல்கிறது கேட்குறப்பே திகிலாக இருக்குது. அமாவாசை நாள் வாய்க்கால் இறங்கி வர்றது, இதெல்லாம் செருப்பு இல்லாமல் வர்றதெல்லாம் பெரிய ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, போனது உயிர் கொலை, ஆதாய கொலை. ஆனால் போன நகைகள் பாருங்கள், ஒரு 5.5 சவரன். ஆமாம், அதான் கேட்குறேன். ஒரு 11.5 சவரன். இதுலேயாவது இவ்வளோ சவரன். அதில் 13 வழக்குகள், இது மாதிரி கொலை வழக்குகளில் மொத்தம் 39 சவரன் தான். 13 பேர் இறந்துருக்காங்க, 12 பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 12 பேர் உள்ளே இருக்காங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, அவங்க அந்த கேங்கை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த மாதத்தில் இந்த அக்கரன்ஸ் நடக்கு. இவங்க அந்த கேங்கில் விடுபட்ட ஆட்களா? இவங்களுக்கு அந்த இதே மாதிரி ஒற்றுமையான கேஸ் தான், அது கிட்டத்தட்ட இதே மாதிரி கேஸ் தான். அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கா? அப்போ அந்த சமயத்தில் இவங்க எப்படி விடுபட்டாங்க? இவங்க கிடைக்கலையா? ரெண்டாவது, இவங்க ஏற்கனவே பழைய வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கல்ல, அப்போ இருந்து இவங்களை ஏன் ஃபாலோ பண்ணல? அது முக்கியமான கேள்வி சார். ஏன்னா ஒரு பழங்குற்றவாளிகளை போலீஸார் எப்போவுமே கண்காணிப்பு நிலையில் தான் வச்சுருப்பாங்க. இவங்க ஏரியா மாறி போகிற அளவுக்கு விட்டுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிரைம் குற்றவாளிகள், அதாவது ரவுடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கிரைம் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது வேறு. இவங்கெல்லாம் கிரைம் அக்யூஸ்டு. கிரைம் அக்யூஸ்டுங்கிறவங்க ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகிட்டானா, அரெஸ்ட் ஆகிறப்போ அவங்க ஒரு அட்ரஸ் கொடுப்பான். ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிடுவான். அவன் ஒய்ஃபு மற்றவங்களாம் அங்கேருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க வெளியே வந்தான்னா நேரம் அங்கே தான் போவான், இந்த இடத்துக்கே வரமாட்டான். ஏன்னா இது மாதிரி குற்றங்கள் எங்கே நடந்தாலும் காவல்துறை வந்து அவனை தேடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரைம் அக்யூஸ்ட் மட்டும் தன்னோட முகத்தை காட்ட மாட்டான், தான் இருக்கிற இடத்த காட்ட மாட்டான். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, காவல்துறை பிடிக்கிறப்போ காவல்துறைகிட்டேருந்து, அதாவது கைது செய்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக காவல்துறையை தாக்குவான். ஒரு ஆடு திருடுற பசங்க கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கொண்டாங்க தெரியுமா? திருட்டு கேஸில் உள்ள அக்யூஸ்ட் வந்து அவங்க மெயினாக வந்து காவல்துறையை தாக்குவாங்க. அவங்க வந்து தப்பிச்சு போவதுக்காக. அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக பெயில் கிடைக்காது. ஆனால் ரவுடி வந்து அதை மாதிரி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வந்து திருப்பி வெளியே வரணும், அவன் அந்த ஊரில் நடமாடணும், அவன் ஒரு டெவலப் காட்டணும். அப்போ வந்து காவல்துறை அவன் மறைச்சிக்கிட்டான்னா காவல்துறை வந்து அவனை நிச்சயமாக விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் ரவுடியை பொறுத்தவரை பொல்லாதவன் தான், மோசமானவன் தான், இருந்தாலும் கூட காவல்துறையை தாக்குறதுக்கு யோசனை பண்ணுவான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஒரு சின்ன அப்படின்ற பிக் பாக்கெட்டு கூட டக்குன்னு காவல்துறை பிடிக்கல, டக்குன்னு பேர் எடுத்து அறுத்துட்டு ஓடிடுவான். அதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்தி அவங்கள பயமுறுத்திட்டு ஓடிடுவான். தேவைப்பட்டால் கொலை கூட செய்வோம். இல்லை சார், நகையை உருக்கியெல்லாம் விற்றுருக்கிறதா ஞானசேகரங்க நபர் பிடிபட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி போலீஸ் கண்காணிக்க முடியும்? யாரோ யார் நகையோ எடுத்து எங்கேயோ உருக்கி, இல்லை அதை கண்காணிக்கணும்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது வந்து இந்த கிரைம் அக்யூஸ்ட் ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 5 வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 2005 5 வழக்கில் சம்மந்தப்பட்டு உள்ளே இருக்காங்க. காங்கேயத்தில் உள்ளே இருந்து அந்த 5 வழக்கு 9 மாதமும் உள்ளே இருக்காங்க. அந்த வழக்கு முடிக்கிறாங்க. அந்த கேஸ் நடக்கிறப்போவே காவல்துறை, இன்னொரு சிக்கல் காவல்துறையில் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் ஒரு 30 காவலர்கள் இருக்காங்கன்னா, லா அண்ட் ஆர்டரில் ஒரு 20 காவலர்கள் இருப்பாங்க. கிரைமில் வந்து 5 பேர் தான் இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க, அடுத்தால ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு ரைட்டர், ஒரு கோர்ட்டுக்கு போகிறது ஒருத்தர், நைட் டியூட்டி பார்க்குறது 2 பேர், டே டியூட்டி பார்க்குறது ஒருத்தர். இவங்க தான் அந்த இதில் இருக்கக்கூடியது. இவங்க தான் மாறி மாறி டியூட்டி பார்க்கணும். ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது வந்து அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காது. க்ரைம்லேயும் வந்து லா அண்ட் ஆர்டருக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரென்த் போடணும். ரெண்டாவது, க்ரைமில் இருக்கவங்களையும் விஐபி பந்தோபஸ்துக்கு கூப்பிட்றாங்க, அந்த ஸ்ட்ரென்த்தும் கூட பந்தோபஸ்துக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கவனிக்காமல் போயிருக்கலாம். இனிமேலாவது இதை வந்து ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு இனிமேலாவது காவல்துறை வந்து உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி முதியவர்கள் தனியாக இருக்கிறவங்க இப்போ லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இது முதலே பண்ணியிருக்கணும். யார் யார் எங்கே தங்கியிருக்காங்க லிஸ்ட் எடுத்து அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சிசிடிவி கேமரா 10,000 ரூபாய்க்கு 4 கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறான் ஒரு சிஸ்டமே. அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கிடைக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வயதானவங்க, தோப்புக்கு சொந்தக்காரங்க தான், ஓரளவு வசதியானவங்க தான், ரொம்ப ஏழ்மையான சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கிடையாது. அவங்களால முடியலன்னா அவங்களோட பையன் பொண்ணு அவங்ககிட்டயாவது சொல்லி காவல்துறை வந்து லிஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட சொல்லி சிசிடிவி கேமராவை போட வச்சுருக்கணும். அதே மாதிரி அலாரம், எமர்ஜென்சி டயத்தில் அலாரம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். கிரில் கேட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஒன்றும் வேண்டாங்க, நாட்டு நாய் ஒரு 2 நாய் 4 நாய் அவங்க வளர்த்தா போதும். அதுக்கு வீட்டில் இருக்க சாப்பாடை போட்டால் போதும், அது அங்கேயே கிடக்கும். யாராவது வந்தால் எங்கே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே வந்தாலே கத்த ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்கிற நாய் கத்த ஆரம்பிச்சுன்னா பக்கத்தில் ஊரில் இருக்கிற நாய் கத்த ஆரம்பிச்சிடும். அது ஊரே வந்து கிளம்பிடும். என்ன ஏது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். திருடம் பார்த்து பயந்து ஓடி போயிடுவான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காவல்துறை வந்து முன்னெடுத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அது போக நைட் பீட்டு வர்றவங்க, இந்த மாதிரி தனிமையில் இருக்கவங்கள நைட்டில் போய் செக் பண்ணணும், எப்படி இருக்காங்க எது இருக்காங்கன்னு பார்க்கணும். அங்கே ஒரு பட்டாப்புக்கு போட்டு கையெழுத்து போடணும். அதே மாதிரி அவங்க பகலில் ரவுண்ட்ஸ் போகலையும் அவங்கள பார்த்து பேசணும், என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிறது.
அங்கே இருக்கிறவங்களும் இந்த வேலைக்கு ஆள் சேர்க்குறாங்க பாருங்கள், வீட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கு, அது மாதிரி யார் என்ன எவ்வளோங்க விவரம் தெரியணும். தெரியாத ஆட்களை சேர்த்தா இந்த மாதிரி சூழ்நிலை வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லடத்துலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் போலீஸார் கண்காணிக்கலை, அதே நேரம் வந்துட்டு இவங்க ஊரில் ஒரு ஆளாக மாறி இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு புரியலையே சார். இப்போ 2 வீலர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கோயம்புத்தூர் பல்லடம் எல்லாமே வந்து எவ்வளோ பக்கம் தான், பக்கத்தில் தானே. 2 வீலரில் போனால் நைட்டில் போனால் ஒரு 1/2 hour 1 hourல போனால் போயிடலாம். 1 hourல எப்படி பார்த்தோன்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போயிடலாம். இவங்க இந்த மாதிரி தோட்டங்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் தானே தேங்காய் வெட்ட போகிறேன்ட்டு போகிறான். அந்த இடத்துல தான் இவன் பார்த்து அதில் லொக்கேட் பண்ணுறான். இவன் அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறான், அவன் வாட்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் 3வது ஆளை கூட்டிட்டு போய் அஃபென்ஸ் பண்ணுறாங்க. கொடூரமாக இவ்வளோ கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பின்னணிங்கிறது கொலை பின்னணி இல்லையே, வெறுமனே குற்ற பின்னணி தானே இருக்குது, திருட்டு பின்னணி இந்த மாதிரி தானே இருக்குது. எப்படி அதாவது இவங்க வந்து டெக்னிக்கலி அவங்க வந்து கெட்டிக்காரங்க தான், நம்ம அப்படி ஈஸி சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, ஒரு கத்தியோ ஒரு ஆயுதத்தையோ எடுத்துகிட்டு போகலை, செல்ஃபோனோ எடுத்துகிட்டு போகலை, கைரேகையை விடலை, இவங்க முகத்தை எங்கேயும் காட்டலை, தடையுமே இல்லை. அதனால தடையுமே இல்லாமல் ஒரே ஒரு தடையும் அந்த சிசிடிவியில் மாட்டது தான். ஆக ரொம்ப டெக்னிக்கலி அவங்க வந்து செஞ்சது அஃபென்ஸ் வந்து பெருசு. அதில் திருடப்பட்ட நகை பெருசு கிடையாது, அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஒரு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஆனால் போனது உயிர்கள். அதில் 13, இப்போ ஒரு 5, 18 உயிர்கள் போயிருக்கு. ஆக இந்த 4 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கு. 2021 இது வரைக்கும் நடந்திருக்கு. காவல்துறை விழிப்படைஞ்சு இப்போ 12 பேர் உள்ளே இருக்காங்க, 6-7 மாதமாக இருக்காங்க. அந்த 13 வழக்குகளில் சார்ஜ் ஷீட்டை போட்டு சாட்சிகளை ஏற்றி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அவங்க வெளியே வரக்கூடாது. அது மாதிரி இப்போ மாட்டிருக்க இந்த 3 பேர், இந்த 3 பேருக்கும் அந்த வழக்கில் கஸ்டடி எடுக்கணும். சிபிசிஐடி தான் பண்ண முடியும் அந்த கேஸில், அவங்க தான் விசாரணை அதிகாரி. அதனால் அவங்க கஸ்டடி எடுத்து, ஒருவேளை கஸ்டடி எடுக்கல காவல்துறையை தாக்குனா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் என்கவுண்டர் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி ஆட்களை என்கவுண்டர் பண்ணது தப்பே கிடையாது. இந்த சமுதாயத்தில் கலைகள் ஒன்றுமே தெரியாத அப்பாவி பெரியவர்களை கொலை பண்ணிட்டு அவங்க நகையை திருடிட்டு போயிருக்காங்க. அதனால் இதில் மனித உரிமை அப்படிங்கிறது பிரச்சனை வரத்தான் செய்யும். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறதுல உடன்பாடு கிடையாது. ஆனால் இது மாதிரி ஆட்களை என்கவுண்டர் பண்ணல தவறு கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய. இதில் இன்னொரு கோணம் முன்வைக்கப்படுது சார். பல்லடம் கேஸை முடிக்க முடியாமல் போலீஸ் திணறிட்டு வந்தாங்க. இந்த சிவகிரி கேஸில் ஆள் மாட்டினதுனால அந்த கேஸுக்கும் இவங்க பேர்லேயே எழுதிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. நான் முதல்ல சொன்னேன், 2 கேஸுக்கும் சில சிமிலாரிட்டி இருக்குது. ஒன்று அந்த கால்வாய், பாசன கால்வாயை ஒட்டி இருக்க தோட்டங்கள். 2வது வந்து 2மே வந்து சிசிடிவி இல்லாத இடங்கள், 2மே நள்ளிரவில் நடந்த விஷயங்கள். அதில் வந்து அவங்க பையன் வந்து அங்கே தங்கக்கூடிய ஆள் கிடையாது, அன்றைக்கி எதிர்பாராத விதமாக வந்து அங்கே தங்கியிருந்தார் அந்த கேஸில். 2வது இந்த வழக்குகளை பொறுத்தவரை பொய்யா ஒருத்தரை குற்றஞ்சாட்ட முடியாது. ஏன்னா திருடு போன நகைகளை சீஸ் பண்ணியாகணும்ல, அதுதானே சான்று பொருள். இல்லை அங்கேயும் என்ன கேள்வி வருதுன்னா, இந்த நகைக்காக ஏன் கொலை பண்ணணும், அதற்கு பின்னணியில் வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை இவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க மாதிரியும் தெரியல, வேற ஏதாச்சும் பகை கூலிப்படை அந்த மாதிரி கூட இருக்கு. இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விரோதம், இறந்து போனவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய விரோதிகள் யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இவங்களுக்கு வந்து அதாவது அக்யூஸ்ட், இவங்களுக்கு பின்னணியா ஒரு பெரிய கூட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க தான். ஆனால் ஒரு டீம், ஏற்கனவே 12 பேர், இப்போ ஒரு 3 பேர், இன்னொருத்தர் ஆனந்தன்னு சொல்கிறாங்க, அவங்க 4 பேர். ஆக இது மாதிரி பண்ணக்கூடியவங்க ஒரு அந்த வட்டாரங்களில் ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமை நீங்கள் கண்காணித்து ஒழிச்சுக்கிட்டோன்னு நீங்கள் சுட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை, நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுங்க. காவல்துறை மேலே அவங்க தாக்க வந்தாங்க, நீங்கள் பிடிக்க போகல, நீங்கள் வந்து உங்கள் காவல்துறை கடமையை செய்யும்போது திரும்பி வந்தாங்கன்னா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் உங்களை சுட்டுக்கொள்ளுங்க. இதை வந்து நிச்சயமாக மனித உரிமை கமிஷன் கூட இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.